வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து கோரல்ரால பவர் கிளிப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பவர் கிளிப் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு இமேஜை வந்து ஒரு ஃப்ரேமுக்குள்ளே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம ஒரு பேசிக் ஷேப்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரேமு. ஸோ நம்மளோட இமேஜ் வந்துட்டு இந்த ஃப்ரேமுக்குள்ளே வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும். நம்ம வந்து ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த இமேஜ் வந்து இந்த ஹார்ட்டின் ஷேப்புக்குள்ளே வந்துட்டு எனக்கு ப்ளேஸ் ஆகணும். ஸோ நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பவர் கிளிப் இன்சைட் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஆப்ஜெக்டில் போயிட்டு பவர் கிளிப்பில் போயிட்டு ப்ளேஸ் இன்சைட் ஃப்ரேம் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஏரோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம எந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணோமோ அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நமக்கு இந்த இமேஜ் இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வச்சு ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ அந்த இமேஜ் வந்துட்டு இந்த ஃப்ரேமுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட்டில் போயிட்டு பவர் கிளிப்பில் போயிட்டு எடிட் பவர் கிளிப் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுறோன்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு பொசிஷன் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு பவர் கிளிப்பில் ஃபினிஷ் எடிட்டிங் திஸ் லெவல் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்துட்டு பொசிஷன் வந்துட்டு எடிட் பண்ணுது. அதாவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ண பொசிஷன் வந்துட்டு இதுக்குள்ளே வந்துடும். ஸோ இதே மாதிரி இந்த இமேஜை வந்துட்டு இந்த எலிப்ஸ்குள்ளே நான் வந்துட்டு இந்த ஃபேஸ் மட்டும் எனக்கு வேணும். ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே போயிட்டு ப்ளேஸ் இன்சைட் ஃப்ரேம் இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பவர் கிளிப் இன்சைட் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் வந்துட்டு நம்ம பொசிஷனை வந்துட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பவர் கிளிப்பில் போயிட்டு எடிட் பவர் கிளிப் ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஜெக்டில் போயிட்டு பவர் கிளிப்பில் போயிட்டு ஃபினிஷிங் எடிட்டிங் திஸ் லெவல் ஸோ இது கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஏற்ற ஷேப் வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்கொயருக்குள்ளே வேணும் அப்படின்னா பவர் கிளிப்பில் போயிட்டு இன்சைட் ஃப்ரேம் ஸோ இதை கொடுத்துருங்க. ஆப்ஜெக்டில் போயிட்டு நம்ம எடிட் பவர் கிளிப்
ஸோ ஆப்ஜெக்டில் போய்ட்டு ஃபினிஷ் பவர் கிளிப். ஸோ இதே மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டுக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் வந்துட்டு நமக்கு இந்த இமேஜ் வந்துட்டு ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிவிட்டு ஸோ பவர் கிளிப் இன்சைடில் கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்சைட் ஆகும், ப்ளேஸ் ஆகும். ஸோ டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த இமேஜ் வந்து ப்ளேஸ் ஆகிரும். ஸோ நம்ம எடிட் பண்ணுறதும் எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த பவர் கிளிப்பை நம்ம ரிமூவ் பண்ணணும். எனக்கு இந்த பவர் கிளிப் வேணாம், வேறு பவர் கிளிப் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போய்ட்டு பவர் கிளிப்பில் போய் எக்ஸ்ட்ராக்ட் கண்டென்ட் இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகும். இதை நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க. ஸோ டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிராஸ் வரும். ஸோ இந்த கிராஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரேமில் ஆல்ரெடி இருக்குன்னு அர்த்தம். ஸோ நமக்கு வேறு ஒரு இமேஜ் வேணும், ஃபைலில் போய்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜுக்கு பதிலாக எனக்கு வேறு ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இப்படி கிளிக் பண்ணி இது இன்சர்ட் பண்ணுறோன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக இது இதாயிரும். இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளேஸ் ஆயிரும், அந்த இமேஜ் வந்து இதில் ப்ளேஸ் ஆயிரும். இந்த மாதிரி ப்ளேஸ் ஆயிரும். இல்லை நமக்கு வந்துட்டு பவர் கிளிப்பே வேண்டாம், ரிமூவ் பண்ணணும், கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இது ஆப்ஜெக்டில் போயிட்டு பவர் கிளிப்பில் போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பவர் கிளிப் கொடுத்துட்டு இதை டெலிட் பண்ணிடுங்க. ஸோ டெலிட் பண்ணிட்டு இந்த கிராஸ் சிம்பிள் இருக்கும், இந்த கிராஸ் சைனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரேம் டைப் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு நன் கொடுத்துடணும். ஸோ நன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்ம இந்த இமேஜை ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ப்ளேஸ் ஆகாது. ஸோ நமக்கு வந்து அந்த இமேஜ் வந்து ப்ளேஸ் ஆகாது. ஸோ பவர் கிளிப்பை வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரேம் டைப் இருக்குது பாருங்கள், இதில் வந்து கிரியேட் எம்டி பவர் கிளிப் ஃப்ரேம் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த கிராஸ் சிம்பிள் இருக்குது அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த ஃப்ரேம் வந்துட்டு பவர் கிளிப்புக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம எந்த இமேஜ் கொண்டு போய் நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணாலும் அந்த இமேஜ் வந்து இந்த ஃப்ரேம்குள்ளே வந்துட்டு ஃபிட் ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் இதை கிளிக் கொண்டு போய் நான் இந்த இதில் ப்ளேஸ் பண்ணால் எனக்கு வந்துட்டு அந்த ஃப்ரேம்குள்ளே ப்ளேஸ் ஆயிரும். ஸோ இது ஒரு இன்னொரு மெத்தடு. ஸோ நமக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்டில் போயிட்டு பவர் கிளிப்பில் போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் கண்டென்ட் கொடுத்துட்டு டெலிட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஃப்ரேம் நமக்கு வேணாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரேமில் போயிட்டு நன்னு கொடுத்துருங்க. ஆப்ஜெக்டில் போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் கண்டென்ட்டில் போயிட்டு டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரேம் டைப்பில் போயிட்டு நன் கொடுத்துருங்க. டெலிட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்துட்டு உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணி ஃப்ரேமில் போயிட்டு நான் கொடுத்துருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.